தற்போதைய அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்களவை தேர்தல் சமயத்தில் ரூபாய் 4 கோடி பணம் பிடிக்கப்பட்ட நிலையில் அதில் 2 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மைச் செய்தி வெளியாகியிருக்கிறது. மக்களவை தேர்தல் சமயத்தில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக 2 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய அந்த அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்களவை தேர்தல் சமயத்தில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் ரூபாய் 4 கோடி பிடிபட்ட நிலையில் அதில் தொடர்புடைய 2 பேருக்கு சிபிசிஐடி சார்பாக சம்மன் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய அண்மைச் செய்தி வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுதர்ஷன் வழங்க நாம் கேட்கலாம். சுதர்ஷன், முழு விவரங்கள். மக்களவை தேர்தல் சமயத்தில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் ரூபாய் 4 கோடி ரொக்கம் பிடிபட்டது. இது தொடர்பாக 2 பேருக்கு சிபிசிஐடி சம்மன் அனுப்பியிருக்கக்கூடிய அந்த அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்களவை தேர்தல் நேரத்தில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் ரூபாய் 4 கோடி ரொக்கம் பிடிபட்டது. இதில் நைனா நாகேந்திரன் உறவினர் முருகனுக்கு சிபிசிஐடி சம்மன் அனுப்பியிருக்கக்கூடிய அந்த அண்மைச் செய்தி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுதர்ஷன் வழங்க நாம் கேட்கலாம். சுதர்ஷன், மேலும் விவரங்கள். வணக்கம். நடந்து முடிந்த மக்களவை தேர்தல்ல நெல்லை மக்களவை தொகுதியில பாஜக சார்பில் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட நயினார் நாகேந்திரன் அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி சென்னையிலிருந்து ரயில் மூலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. இது கண்டுபிடிக்கப்பட்டு தாம்பரம் ரயில் நிலையத்துல கிட்டத்தட்ட அந்த ரயில் நிலையத்துல இருந்த போலீசார் அந்த ரயில ஏறி சோதனை செய்வதுதான் தெரிய வந்தது. ஒரு 2 நபர்கள் இந்த 4 கோடி ரூபாயை நயினார் நாகேந்திரனுக்கு எடுத்து சென்றதாக சொல்லப்பட்டது. அதன் அடிப்படையில் அந்த 4 பேரிடமிருந்து அவரை பிடித்து சோதனை செய்தது. அவர்களிடமிருந்து 4 கோடி பறிமுதல் செய்யப்பட்டது. அவர்களிடம் தொடர்ந்து விசாரணையானது நடத்தப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்கள்ல இது சம்பந்தமாக சோதனைகளும் நடைபெற்றது. இந்த சோதனை மற்றும் இவர்களிடம் பெற்ற வாக்குமூலத்தின் அடிப்படையில நயினார் நாகேந்திரனுக்கு தான் இந்த பணம் எடுத்து செல்லப்பட்டதாக அந்த 2 பேர் இந்த வாக்குமூலம் அளித்தார்கள். அதாவது சதீஷ், பெருமாள், முருகன் ஆகிய 3 பேர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது தாம்பரம் காவல் நிலையத்தில். அதன் பிறகு தொடர்ந்து விசாரணையும் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில தான் இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டது. சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டு அவர்களும் ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்தார்கள். அந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில சிபிசிஐடி 2 பேருக்கு, அதாவது பெருமாள் மற்றும் முருகன் ஆகிய இருவருக்கு மட்டுமே தற்போது சம்மன் அனுப்பி விசாரணைக்கு அழைத்திருக்கிறார்கள். இவர்களிடம் தொடர்ந்து விசாரணையானது நடத்தப்படும். இன்றுதான் இந்த சம்மனானது அனுப்பப்பட்டிருக்கிறது. அனுப்பப்பட்டிருந்த நிலையில அவரிடம் கிடைக்கப்பட்டு அவர்கள் சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகி அவரிடம் வாக்குமூலமானது பெறப்பட இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவரிடம் விசாரணை நடத்தப்பட இருக்கிறது. இந்த நடத்தப்படக்கூடிய இந்த விசாரணையில என்னெல்லாம் அவங்க சொல்றாங்களோ அந்த அவர்கள் கொடுக்க வாக்குமூலத்தை எடுத்துக்கொண்டு அதன் பிறகு இந்த வழக்கு யார் யார் மீது இன்னும் எஃப்ஐஆர் போட வேண்டும், அது மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் இதுல சம்மந்தம் இருக்கிறாங்களோ அவர்கள் அனைவரிடமே விசாரணை நடத்த இருப்பதாகவும் சிபிசிஐடி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இவர்கள் 2 பேருக்கு தான் தற்போது சிபிசிஐடி சம்மன் அனுப்பியிருக்கிறது. பெருமாள் மற்றும் முருகன் ஆகிய 2 பேருக்குமே தற்போது அனுப்பியிருக்கிறது. இதுல சதீஷ், பெருமாள், முருகன் ஆகிய 3 பேர் மீதும் சிபிசிஐடி வழக்கு பதிவு செய்திருக்கிறது. ஆனால் பெருமாள் மற்றும் முருகனுக்கு இருவருக்கு மட்டும்தான் தற்போது சிபிசிஐடி சம்மன் என்று அனுப்பியிருக்கிறது. இந்த 2 பேருமே சம்மன் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவர்கள் விரைவில் சிபிசிஐடி அலுவலகத்தில் அதிகாரிகள் முன் ஆஜராகி அவர்கள் விளக்கம் அளிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் தரப்புல சொல்லப்படுகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.